எக்ஸாம்பிள் 10.18 சால்வ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். y ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டேர்ம் அப்படியே ஈக்குவல் டு அந்தாண்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஒய்னு இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை dy by dxக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ dy by dx இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் மேலே இருக்கும், இந்த எக்ஸுங்கிற டேர்ம் வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகேவா? ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ். ஓகேவா? இது ஹோமோஜினியஸாக இல்லைன்னு இப்போ செக் பண்ணிடலாம். எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸு, ஒய்க்கு பதிலாக டிஒய்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை டிஎக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு டீங்கிறது இந்த டேர்ம்லேருந்து டி ஸ்கொயர் இந்த ரெண்டுத்துக்கும் காமன், அது ரூட்டுக்கு வெளியிலேருந்து எடுக்கும்போது டீன்னு ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கும் டி வெளியில் காமனாக எடுத்துருங்க. ஸோ ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை டிஎக்ஸு. டி கேன்சல் ஆகிடும். பாருங்கள், இந்த டேர்ம் அப்படியே நம்ம டிஒய் பை டிஎக்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அந்த டேர்மை அப்படியே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க. ஸோ அதே மாதிரியே நம்மளுக்கு கிடச்சதுனால நம்ம இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஓகேவா? இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், dy by dxன்னு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால y is equal to vxன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ அடுத்தது டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இந்த ஈக்குவேஷனை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், dy by dx is equal to இந்த ரெண்டு டேர்மாக இருக்கிறதுனால v அப்படியே வச்சுங்க, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 1 into v ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வச்சுங்க, வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ dv டிவைடட் பை dx. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஹேண்ட் சைடை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிங்க, ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸு. நெக்ஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா, இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ்னு எடுத்துருக்கோம் இல்லையா, எங்கெங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா விஎக்ஸ்ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இங்கே ஒய் ஸ்கொயர்னு இருக்குது, அதனால் வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸு. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஸ்கொயருங்கிறது காமனாக இருக்குது, அதை ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது எக்ஸ் ஆகிடும். ஸோ விஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? அப்புறம் இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த டேர்மில் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துருங்க. அப்போ என்ன ஆகும், எக்ஸ் இன்ட்டு வி ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருக்கும். எக்ஸை கேன்சல் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கூட எழுதிக்கிங்க. ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் வி ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் வின்னு இருக்குது, ஈக்குவல் டு அந்தாண்ட. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ வி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துக்குங்க, எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கோங்க. அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்கள், இந்த டேர்மை இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ டிவி டிவைடட் பை ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை எக்ஸ் எல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ டிஎக்ஸ் பை எக்ஸ். இது ரெண்டு சைடு என்ன செஞ்சுக்க போகிறோம், இப்போது நம்ம இன்டகிரேட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும். லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இங்கே எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக வி இருக்கு இல்லையா, வி ப்ளஸ் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் ப்ளஸ் 1. அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரோட ஃபார்முலா என்னென்னா லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா? அந்த ஃபார்மேட்டு தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? அந்த ஃபார்முலா தான் இங்கே போடுறோம். இங்கே ஏ ஸ்கொயருங்கிறதுக்கு பதிலாக 1ன்னு இருக்குது. ஸோ 1 ஸ்கொயர், அதனால் இங்கே 1 போட்டுக்கிறோம். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே டிஎக்ஸ் பை எக்ஸுங்கிறத இன்டகிரேட் பண்ணோம்னா அது லாக் எக்ஸு. ஸோ கான்ஸ்டன்ட்டு லாக் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்வோம், லாக் ஆஃப் வி ப்ளஸ் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ணி எழுதிங்க. ரெண்டு லாகும் அடிஷனில் இருந்ததுன்னா அதனுடைய இங்கே டேர்ம்ஸ் எல்லாத்தையும் என்ன மல்டிப்ளிகேஷனில் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்டு சைட்லேயும் லாக்னு இருக்கிறதுனால லாகை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லாகை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் இந்த டேர்ம்ஸ் மட்டும் எழுதிக்கிங்க. வி ப்ளஸ் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சி. ஓகேவா? ஃபைனலாக நம்ம வியில் காமிக்கக்கூடாது, நம்மளோட ஆன்சரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் தான் காட்டணும். ஸோ ஓகே, இங்கே வி இஸ் ஈக்குவல் டு என்னது, ஒய் பை எக்ஸு. வி இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்ன்னு என்ன செய்யணும், நம்ம திருப்பி ரீசப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதான்.
ஓகேவா? எங்கெங்கெல்லாம் v இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க, இங்கே y by xஐ சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இங்கே v ஸ்கொயர்னு இருக்கிறதுனால y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சி. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், இது அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கங்க. ஸோ y டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சி. இந்த இதில் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ரூட்டுக்குள்ளார இருக்கு இல்லையா, ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸு, இங்கேயும் எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ அது ஜஸ்ட் அங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். ஸோ ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே காமனாக எக்ஸ் இருக்குது, இங்கே ஏற்கனவே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சின்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கொஷினுக்கு போயிடுவோம். y of 1 is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது y of அப்படின்னா அதுக்குள்ளார என்ன டேர்ம் இருக்குது அப்படின்னு அர்த்தம்னா x இருக்குன்னு அர்த்தம். எக்ஸோட வேல்யூ 1. அந்த y of x, அதாவது y of xோ இல்லை வெறும் yோ ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்களோ அது என்னது yயோட வேல்யூன்னு அர்த்தம். அப்போ x is equal to 1, y is equal to 0ங்கும்போது அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னவா இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? when x is equal to 1 and y is equal to 0, எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம், 1 சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம், y இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு y இருக்கு 0, ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 இன்ட்டு சி. ஸோ 0 ப்ளஸ் ரூட் 1 இது எல்லாமே சேர்த்து 1. ஓகேவா? இங்கே 1 இன்ட்டு சி. ஸோ சியோட ஆன்சர் என்னது 1. இந்த சியோட ஆன்சரை கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும், இந்த கடைசியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சரை எழுதிட வேண்டியதான். y ப்ளஸ் ரூட் ஆஃப் y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா இன்ட்டு 1 போடும்போது சி இஸ் ஈக்குவல் டு 1 போடுவோம் இல்லையா, இன்ட்டு பண்ணும்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகேவா?